உங்க குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த 7 விஷயங்கள் அவங்க கிட்ட கண்டிப்பா நீங்க சொல்லிக் குடுத்தே ஆகணும். நான் ஒரு பீடியாட்ரிக் ஸ்பீச் தெரபிஸ்ட். என் பேரு வைஷ்ணவி. நான் அந்தாதிதி ஹேபிட்ன்ற நிறுவனத்த கடந்த 6 இயர்ஸா ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸ்பீச் டிலே சம்மந்தமா, ஸ்பீச் டெவலப்மெண்ட் சம்மந்தமா, ஆட்டிசம் சம்மந்தமா உங்களுக்கு நெறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா நம்மளோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்தரா டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம குழந்தைக்கு எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னா, பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பா அவசியம். அதாவது என்ன நடந்துச்சு? அ அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றாங்க? அவங்களுக்கு என்ன தேவை? அந்த மாரியான விஷயங்கள அவங்களால வாய திறந்து வெர்பலா பேசி கேட்க தெரியணும். அண்ட் ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, ஏர்லி லிட்ரசி ஸ்கில்ஸுமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஏர்லி லிட்ரசினா என்ன? ஏர்லி லிட்ரசி ஸ்கில்ஸ வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கீழ வந்து ஏர்லி லிட்ரசின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அத பத்தி டீட்டெயில்டா ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்க நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் நம்ம வேற என்ன சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபிக்ஷனல் ப்ராப்ளம்ஸ எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டிவா வந்து நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டு, அதுக்கு அவங்க எப்படி பதில் சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பயங்கரமா மழை பெய்யுது. அ மாடெல்லாம் நனைஞ்சு போயிருமே! அ என்ன பண்ணலாம்? மாடு வந்து பாவம் இல்லையா? ஃபுல்லா மழையில நனைஞ்சு அதுக்கு ஃபீவர் வந்துரும். இந்த மாதிரி இப்போ அ இந்த மாரியான விஷயங்கள் வந்து நம்ம எவ்ரிடே பேசிஸ்ல பேச மாட்டோம். பட் அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்குற மாரி, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட கேட்கலாம். அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ, அத வச்சு அவங்க ஏதாவது சொல்வாங்க. என்னோட ரெயின் கோட்டே நான் குடுத்துடுறேம்மா அப்படின்னு சொல்வாங்க. ஆர் வந்து நம்ம அம்ப்ரெல்லா புடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்வாங்க. ஆர் நம்ம நெறைய பிளாஸ்டிக் கவர்லாம் வச்சு மாடுக்கு பெருசா ஒரு ரெயின் கோட் தைக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ வந்து இது வந்து அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ வந்து இன்னுமே வந்து ஷார்ப் ஆக்குறதுக்கு, இன்னுமே பெட்டர் ஆகுறதுக்கு ஆனா ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து ஃபன்னாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல வந்து உங்க குழந்தைங்களோட ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடியும் சரி, இப்பதான் ப்ரீகேஜி, எல்கேஜி போயிட்டுருக்காங்கன்னா, அவங்க கிட்ட கூட இத தாராளமா ட்ரை பண்ணலாம். அடுத்த விஷயம் நீங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்ம சொல்லிக் குடுக்குற விஷயம் இல்ல. அவங்க என்விரான்மென்ட்ல பார்க்குற விஷயம். ஸோ நம்ம என்னலாம் எதிர்பார்க்குறோம் ஸ்கூல் சேர்க்கும்போது, குழந்தை வந்து நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? பட் ஆன் அ எவ்ரிடே சர்க்கம்ஸ்டான்சஸ் எத்தன குழந்தைகள் வந்து வீட்ல நம்ப எழுதுறத வந்து பார்க்குறாங்க? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நம்ம ஃபோன்ல வந்து நோட் பண்ணாம, லேப்டாப்ல வந்து எடுக்காம, நம்ம கைப்பட எழுதுறத அவங்களுமே பார்க்கணும். ஸோ இப்போ வந்து கேலண்டர்ல இம்பார்ட்டன்ட்டான டேட்ஸு, ஈவென்ட்ஸ வந்து எழுதுறதாகட்டும், இல்ல கிராசரிஸ் என்னென்னலாம் வேணுன்றத வந்து நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு கைப்பட எழுதுறதா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க ஏதோ ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க, அதுல இம்பார்ட்டன்ட்டான பாயிண்டர்ஸ நீங்க எழுதுறது. ஸோ இந்த மாதிரி அம்மா எழுதுறத அவங்க பார்க்கணும், அப்பா எழுதுறத அவங்க பார்க்கணும். தாத்தா, பாட்டி ஆர் அண்ணா, அக்கா அந்த மாதிரி நெறைய பேர் எழுதுறத அவங்க கைப்பட பார்த்தாங்கன்னா, அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு அ தூண்டுதல் குடுக்கும். அவங்க வந்து பென்சில் எடுத்தோ, கிரையான்ஸ் எடுத்தோ அவங்களே வந்து சும்மா எழுதுறதுக்கோ, ஸ்கிரிபிள் பண்றதுக்கோ ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் வந்து இதுக்கு ரிலேட்டட் தான். ஸோ நீங்க ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பிக்கும்போதே ரைட் ஹேண்டுன்னு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஸ்கில்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அவங்கள வந்து ஃப்ரீயாவே விடுங்க. இதுதான் வந்து நம்ம சைல்ட் லெட் அப்படின்னு சொல்வோம். அதாவது அவங்களோட போக்கிலேயே நம்ம வந்து அவங்களுக்கு போயி நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுக்குற மாதிரி. ஸோ ரைட் ஹேண்ட்ல தான் வந்து பென் எடுக்கணும், ரைட் ஹேண்ட்ல தான் பென்சில் எடுக்கணும் அப்படின்ற மாரி ஃபோர்ஸ் பண்ணாம, 2 கையிலயும் நீங்க ஸ்கிரிபிள் பண்றதுக்கு சொல்லிக் குடுங்க. 2 கையிலயும் சும்மா கலர் அடிக்கிறதுக்கு, 2 கையிலயும் வந்து சேத்த மாதிரி சும்மா டாட்ஸ் போடுறது, ஒரு டாட்டையும் இன்னொரு டாட்டையும் ஜாயின் பண்றது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்க வீட்ல வந்து குடுக்கலாம். அடுத்தபடியா பார்த்தோம்னா, எவ்ரிடே லைஃப்ல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் குடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபுட் லேபிள்ஸ்லலாம் வந்து கிரீன் கலர்ல, ரெட் கலர்ல, ஆரஞ்ச் கலர்லலாம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்க சொல்லிக் குடுக்கலாம். ஸோ கிரீன்னா வந்து வெஜிடேரியன குறிக்குது. ரெட்னா நான்வெஜ்ல குறிக்குது. இதுல வந்து மீட் இருக்கும், ஒரு எக் இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க சொல்லலாம். ஆர் வந்து அவங்க ரோட்ல போம்போது டிராஃபிக் சிக்னல்.
ஸோ இப்போ வந்து கிரீன்னா வந்து நம்ம போணும், ரெட்னா நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ நம்மளுக்கு ஆஸ் அடல்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் இந்த கலர்னா இந்த மீனிங் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நோட் பண்றதுக்கு, பாயிண்ட் பண்றதுக்கு சொல்லிக் குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவி ஸ்விட்ச் ஆன் பண்றோம். அங்க வந்து ஒரு லைட் எரியுது. இந்த லைட் இருந்தா தான் டிவி ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சார்ஜர் போடுறோம். சார்ஜர் பக்கத்துல ஒரு குட்டி லைட் எரியுது. இந்த கிளிக் பண்ணா தான் வந்து சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரியான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ நோட் பண்றதுக்கும், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையுமே வந்து நீங்க வந்து சொல்லிக் குடுக்கலாம். அடுத்தபடியா வந்து அசோசியேஷன் ஆர் மேட்சிங் வந்து நீங்க சொல்லிக் குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தட்டும், ஸ்பூனும் வந்து பேரு. ஸோ தட்ல இருக்கிற ஃபுட்ட ஸ்பூன் வச்சு எடுப்போம். ஆர் வந்து ஷூவும், லேஸும் வந்து பேரு. ஆர் ஷூவும், சாக்ஸும் வந்து ஒரு பேரு. லாக்கும், கீயும் வந்து பேரு. இது 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. ஒரு ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிக் குடுக்கலாம். ஹவ் இட் இஸ் அசோசியேட்டட். அ இது இல்லன்னா வொர்க் ஆகாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பா வந்து இது நான் நெறைய வீடியோஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நெறைய பிரிட்டண்ட் ப்ளே பண்ணுங்க உங்க குழந்தைகளோட. ஸோ பிரிட்டண்ட் ப்ளே அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஆ ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நெனச்சு அத வந்து விளையாடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிமோட்ட வச்சே வந்து ஃபோன் பேசுற மாதிரி பேசுவாங்க. ஆர் வந்து சும்மா ஒரு பென் இருக்கும். அத வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி வச்சு நான் டாக்டர் நான் ஊசி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்வாங்க. ஸோ அ ஒரு ரோல் மாதிரி எடுத்து, இப்ப நான் டாக்டரா இருந்தா நான் எப்படி பேசுவேன்? அப்படின்ற மாதிரி பேசும்போது அவங்களோட லாங்குவேஜ் டெவலப்மென்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களுமே வந்து பேஷண்ட் மாதிரி பேசணும். நீங்களுமே வந்து அதுக்கேத்த வார்த்தைகளே எனக்கு 4 நாளா ஃபீவரா இருக்கு டாக்டர் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரிலாம் கேட்கும்போது, அவங்க அ நெறைய புது வார்த்தைகளும் கத்துப்பாங்க. ப்ராப்ளம் சால்விங் மாதிரியான விஷயங்களும் கத்துப்பாங்க. அண்ட் அவங்க இமேஜினேஷனுமே ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நெறைய பிரிட்டண்ட் ப்ளே வந்து கண்டிப்பா உங்களோட எவ்ரிடே ப்ளேல வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. அடுத்தபடியா லாஸ்ட்டான விஷயம் நான் என்ன சொல்வேன்னா, இதுவுமே ஏர்லி லிட்ரசி ஸ்கில்ல ஒன் ஆஃப் த ஸ்கில் தான். நான் நெறைய வீடியோஸ்ல ஆல்ரெடி பேசியிருப்பேன். ஜாயின் ஸ்டோரி புக் ரீடிங். அதாவது எவ்ரிடே ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு ஏதாவது ஒரு புக்கோட உட்காருங்க உங்க குழந்தைங்களோட அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த புக்கோட நீங்க உட்காரும்போது, இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் நம்ம படிப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க இப்படி ட்ரேஸ் பண்ணி காட்டுங்க. நீங்க படிக்கும்போது என்ன வார்த்தைகள்லாம் படிக்கிறீங்களோ, அத வந்து அப்படியே சும்மா பாயிண்ட் பண்ணி அப்படியே காட்டுங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒரு புக்க எப்படி பிடிக்கணும், பேஜ் எப்படி டர்ன் பண்ணணும், ஆம் வார்த்தைகள் வந்து இங்கேருந்து இங்கே தான் போகும். ஸோ ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய வந்து படிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க போறதில்ல. பட் ஆனா இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டிரெக்ஷன்லாம். ஸோ எப்படி ஹோல்ட் பண்றது, எப்படி பேஜ் திருப்புறது, எப்படி வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து ஒரு ரீடிங்ல வந்து எப்படி ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாலே போதும். அவங்களே அதுலருந்து கத்துப்பாங்க. அத வந்து நம்ம வாலண்டரியா உட்காந்து டீச் பண்ணி, நீயும் அத பண்ணு அப்படின்ற மாரி திணிக்க வேண்டாம். பட் நம்ம ஜஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல இன்க்ளூட் பண்ணிட்டே இருந்தாலே, அவங்களோட டெவலப்மெண்ட்ல நெறையவே சேஞ்சஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏர்லி சைல்ட் டெவலப்மென்ட் பத்தி ஆர் ஸ்பீச் டெவலப்மென்ட் பத்தி வேற ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா எங்களோட மழலை பேச்சு செஷன வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான நெறைய இன்ஃபர்மேஷன் அந்த 2 ஹவர்ஸ் செஷன்ல இருக்கும். 2 ஹவர்ஸ் செஷன் முடிஞ்சு பெர்சனலைஸ்டு Q&Aவும் இருக்கும். உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் அண்ட் விஷயங்கள வந்து நானே வந்து கிளாரிஃபை பண்ணி சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு மழலை பேச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வேணும்னா, கீழ வந்து மழலை பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.